சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த எல்கேஜி ஒர்க் ஷீட் தான் பார்த்துட்ருக்கோம். நான் வரிசையை வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த நான் ஒர்க் ஷீட் ப்ராக்டிஸ் பண்ணது முடிச்சதுக்கு அப்புறமே 2 பேருமே வந்து சேர்ந்து எவ்வளோ அழகாக கலர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி இந்த ஹாலிடேஸில் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாவே கலர் அடித்து முடிச்சிருவாங்க. அடுத்தது பாருங்கள், எழுதி பழகுக. இந்த புக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அடுத்து பாருங்கள், சொல்லிகிட்டே எழுத சொல்லும். ஒரு கலராக எடுத்து ஒவ்வொரு வரிசையாக எழுதணும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் 2 வாட்டி எழுதி காமிங்க, மற்றதை குழந்தைய எழுத சொல்லுங்கள். வெரி குட். சூப்பர். அடுத்த கலர் எடுத்துக்கோங்க. இந்த 2 சுழினா பொறுமையாக எழுதணும். வெரி குட். இதே மாதிரி நீங்கள் மொத்தமாக எழுதி முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இப்போ வந்து எழுதி முடிக்க போகிறாங்க. 2 சுழி நான் சொல்லிட்டு எழுத சொல்லும். இந்த மாதிரி ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து நம்ம எழுதும் பொழுது அந்த ஒர்க் ஷீட்டே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் என்கரேஜாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற பாக்ஸ்லேயும் வந்து அவங்க எழுத போகிறாங்க. வெரி குட். 2 சுழி. இதை ஒரு நாள் எழுதி முடிச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த வானவிலுக்கு பார்த்தீங்கன்னா 2 சுழி நான் வருது இல்லையா, ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுருங்க, அதுக்கடி கலர் எடுத்துட்டீங்க. வெரி குட். ட்ரேசிங்க்கு பென்சில் எடுத்து எழுதுங்க. பென்சில் எடுத்து நான் சொல்லிட்டே எழுதுறா. வெரி குட். சரி, இதே மாதிரி நீங்களும் இப்போ டிவி பார்க்காம ஃபுல்லாக எழுதி முடிங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ அடித்து முடிச்சுட்டாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா கலர் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் கலர்ஸ் எடுத்து அழகாக வந்து அந்த கோட்டுக்குள்ளேயே வந்து வெளியே வராமல் அழகாக அடிக்கணும். சரி, இதே மாதிரி நீங்கள் அடிங்க, நம்ம அடுத்தது முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 பேர் ஃப்ரீயாக இருக்கிறதால 2 பேரும் சேர்ந்து வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த வானவிலுக்கு திருப்பி இந்தியன் ஃப்ளாக்லேயே தான் வந்து கலர் அடிச்சிட்ருக்காங்க. நாட்டுப்பற்று மிகுந்த குழந்தைகள். ஓகேவா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக வந்து அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்படி 2 பேருமே வந்து ஒன்றிணைஞ்சு அடிச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா, 2-3 பேர் இருந்தாங்க, இல்லை வந்து யூகேஜி படிக்கிற பாப்பா, எல்கேஜி படிக்கிற பாப்பா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பாப்பாலாம் இருந்தாங்கன்னா 2 பேருமே சேர்ந்து பண்ண சொல்லுங்கள். அப்போ வந்து ரொம்பவே வந்து அந்த ஒர்க் ஷீட் அழகாக இருக்கும். அவங்களுக்குமே வந்து டைமிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த சர்க்கிள்லாம் போட்டுட்ருக்கா. வெரி குட் ரச்சலோ. சூப்பர். எப்பவுமே நம்ம வந்து இந்தியன் ஃப்ளாகில் வந்து அசோக சின்னம் இருக்கும் இல்லையா, அதை தான் வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க தங்கச்சிக்காக. சூப்பராக வந்து பண்ணுறாங்க. ஓ சூப்பர். அங்கே நடுவில் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த மேகத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து அசோக சின்னம் மாதிரி வரைஞ்சிட்டாங்க. சூப்பராக இருக்குடா. இதே மாதிரி நீங்களும் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் எடுத்து அனுப்புங்க, நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். ஓகேங்களா? தேங்க்யூ.